வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபார்மஸில் ஒர்க் இருந்தது. எதுக்காக அப்படின்னா, எங்கள் பிரான்ச் வந்து இன்னொரு இடத்துல ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் அங்கே ஒர்க் இருந்துங்கிறதுனால வீடியோ தொடர்ந்து பண்ண முடியல, பெரிய வீடியோவை பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் லேட்டு. இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. புதுசாக பார்க்குறவங்கன்னா புதுசாக இங்கே சவுதி அரேபியாவில் துபாய்க்கு வர போகிறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நாங்களும் இந்த மாதிரி சவுதி அரேபியாவுக்கு வரப்போகிறோம் ப்ரோ, ஸோ உங்கள் வீடியோ கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, தேங்க்ஸ் அப்படின்னு இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்னை மீட் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம்னா கிடையாது. நீங்கள் தமாம்ங்கிற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் வேணால் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கூட ஸ்க்ரீனில் காட்டுறேன். முடிஞ்சால் அதில் வந்து ஒரு ஃபாலோ கொடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். மீட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம்னா கிடையாது, அவ்வளோ ஈஸியான விஷயம் தான். ஸோ ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ மீட் பண்ணிடலாம். யார் இருந்தாலும் தமாம்ங்கிற ஏரியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் எந்த டைம் மீட் பண்ணணும்னு சொன்னால் கூட நம்ம அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வருவோம். அது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ யாராவது தமிழ் ஆள் தமாம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து கூட வீடியோ பண்ணலாம். ஏன்னா எனக்கு சிங்கிளாகவே இருக்கிறேங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை, தனியாகவே பேசுகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த வீடியோலேயே நான் நிறைய பேசி வச்சிடுறேன், அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு நானே உட்காந்து எத்தனை கட் பண்ணணுங்கிறத தேடிட்டு இருப்பேன். அதனால் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. இன்றைக்கி கிழமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள். ஸோ வியாழக்கிழமை நைட்னால இந்த மாதிரி தான் ரஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே, பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:35 ஆகுது. பட் இந்த வீடியோவை நான் எடுக்கிறது எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3ஆம் தேதி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகிறான்னு தெரியல. அதை கிராஸ் பண்ணி போகிற ரோட்டை அப்புறம் எவனா பார்த்து ஃபைனை போட்டுற போகிறான், அதை கிராஸ் பண்ணிக்குவோம். ஸோ டயத்தை பார்த்துக்கோங்க கைஸ், 9ஆம் தேதி நைட்டு 9:35. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் எத்தனாம் தேதி போஸ்ட் பண்ணுவோன்னு தெரியல எனக்கு, ஏன்னா எடிட்டர் கொஞ்சம் டைம் ஆக்குவான், அது இல்லாமல் ஒர்க்கும் ஆகும். ஸோ மெயின் சிக்னலுக்கு வந்தாச்சு. நம்ம அந்த டைம் சிக்னலே ஓப்பன் பண்ணி விட்டாங்க, அப்புறம் தான் கிராஸ் பண்ண முடியும். இப்போ அந்த சிக்னல் ஏத்தாக்கில் கிராஸ் பண்ணி வராங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி இப்படி வரவே கூடாது. என்னென்னா திடீர்னு போலீஸ்காரங்க யாருன்னு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன் அடிச்சு விட்ருவானுவோ. அப்புறம் அதை கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவனுக்கு ஒரு நாள் இப்படி நடந்துருச்சு. மினிமம் ஃபைன் 100 ரியால், 100 ரியாலாம் நம்ம ஊர் மதிப்படி 2000 ரூபா ஆகும். ஆனால் இப்படி கிராஸ் பண்ணி இங்கே வரக்கூடாது. அவன் நேரத்துக்கு போலீஸ்காரர் எதுவும் பார்க்கல, ஆனால் தப்பிச்சான். பெரிய சிக்னல் நினைக்கிறேன், இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சிக்னல் போட்டாங்க, நம்மளும் அப்படியே கிராஸ் பண்ணிட வேண்டியதான் எல்லாரோட சேர்த்து. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதே மாதிரி நீ இந்தியாவில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவியா அப்படின்ட்டு. வரலனாலும் வரலாம், அதை பற்றி நான் சொல்ல வரல. பட் இங்கே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு தான் லாஸு. ஏன்னு கேட்குறேன்னு ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வந்துருக்கீங்க, சம்பாதிக்க தான் வந்துருக்கீங்க. நீங்கள் பண்ணுற தப்புனால அந்த சம்பாத்தியத்தை வந்து வேறு யாருக்காவது கொடுக்க, அனாமத்தாக செலவு பண்ணுறதுக்கு ஒன்று சாப்பிட்டோ இல்லை வேறு யாருக்காவது கொடுத்தா செலவு பண்ணலாமே தவிர அதை விட்டு போட்டு அனாமத்தாக செலவு பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுக்கு நான் சொல்கிறேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா காசை மிச்சம் பிடிக்கலாம். ஒரு வானாலுமே நம்ம கஷ்டப்பட்டு தான் இங்கே உழைக்கிறோம், நம்ம ஃபேமிலியை நம்ம நாட்டை விட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம். ஸோ அதை யோசிச்சுட்டு சொல்கிறது தான் இது. ஸோ இந்த நடைபாதையில் இவ்வளோ ஆட்கள் வர்றதுன்னா இந்த மாதிரி வீக்கெண்டில் மட்டும்தான் ஆட்களே வரும். மற்ற டைம்லாம் நடைபாதையில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். இங்கே பாருங்க, நம்ம ஊரே மாதிரி பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் சவுதி அரேபியா, இப்படி தான் இருக்கும். ஒரு சில இடங்கள் இப்படி தான் இருக்கும், ஒரு சில இடங்கள் ஹைட்டாக உட்காவும் இருக்கும். பிளாட்ஃபார்ம் துணிகள், அது இல்லாமல் ஷூஸ், செண்டு. இதில் தான் கை செண்டு வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஊரில். ஃபாரின்லேருந்து வர்றவங்க நான் செண்டுன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அது இங்கே தான் வாங்குறது. ஏன்னா நானே வாங்கியிருக்கேன் போகும்போதுனா. ஸோ இப்போ அடுத்த ஒரு கிராசிங், ஆக்சுவலி இது சின்ன கிராசிங் தான், பட் இங்கே தான் நம்ம பார்த்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா திடீர்னு இந்த சைட்லேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்கன்னா 100 ரியால் அக்கௌண்ட்டில் பயணம் போட்டு விட்டுருவானுவோ. அடுத்து நம்ம அதை கெட்டுறதுக்கு அலையணும்.
செருப்பு அங்கே பார்த்தீங்களா மொபைல்லாம் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே செகண்ட் ஸ்டோர் இருக்கிறது தான். ரொம்ப பழைய மாடலும் இருக்குது, கொஞ்சம் புது மாடலும் இருக்குது. சிலது ஒர்க் ஆகிறது இருக்குது, ஒர்க் ஆகாதது இருக்குது. ஒர்க் ஆகாததுன்னா எவ்வளோனா 30 ரூபா 40 ரூபா, 30 ரியால் 40 ரியால் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒர்க் ஆகிறது அவங்க சொல்கிற ரேட் 80 ரூபாலேருந்து மினிமம் இருக்கும், அந்த மாதிரியான இது தான். பட்டு நம்ம வாங்கிட்டு போய் நம்ம ஒர்க் பண்ண வச்சா நம்ம திறமை, ஒர்க் ஆகலைன்னா நம்ம காசு போனது தான். பட் இதுனா எங்கேருந்து இவங்க பொறைட்டு வருவாங்கன்னு தெரியாது. எல்லாமே அவ்வளோ பழைய மொபைல்ஸ்னால் வச்சுருப்பாங்க. ஸோ வியாழக்கிழமை நைட்னால இந்த இடத்துல பேட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. வாத்து பாருங்க கைஸ், வாத்து வியாழக்கிழமை நைட்டும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் 2 நாள் இங்கே பார்க்க முடியும். நைட் டைம் இந்த மாதிரி வாத்து எதுனா போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. மார்னிங் டைம் வந்து புறா, குருவி இது எல்லாமே வைப்பாங்க. நைட்டு ஒரு பந்து போறாரு, அவர் அடிச்சிட்டாரு. அது இல்லாமல் அந்த சைடு ஃபுட்பால் விளாண்டுருக்குறாங்க. பரவாயில்ல, போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. போன வாரம் நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கம்மியாக தான் இருந்தது. பின்னாடி ஒருத்தர் மைக்ல பேசிட்டு இருக்காரா, அவங்க கடையில ஆஃபருங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான், இன்னும் எதுவும் பர்ச்சேஸ்க்கான வேலையும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம வடக்கு நண்பர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இங்கே மாதிரி இருக்கேன் வரையாண்ணே, ஸோ நம்ம காலில் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நாளைக்கு காலில் வரலான்னு இருக்கோம். இந்த வீடியோ அப்படியே நான் இன்றைக்கே கட் பண்ணுறேன். நாளைக்கு காலில் அப்படியே கண்டினியூ ஆகும், பார்க்கலாம்.